அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மு அறவுளி, கேரியர் கவுன்சிலர். 10ஆம் வகுப்புக்கு அப்புறமா உங்கள் குழந்தைய எந்த குரூப்பில் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குதா? வழிகாட்ட காத்திருக்கிறோம். இதில் என்ன வழிகாட்டல்? டாக்டர் ஆகணும்னா பயாலஜி குரூப், இன்ஜினியர் ஆகணும்னா மேக்ஸ் குரூப், அப்படி எதுவுமே இல்லைன்னா ஆர்ட்ஸ் குரூப். இதில் எங்களுக்கு எந்த குழப்பமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. நம்மளோட குழந்தைய நம்ம சரியான குரூப்பில் தான் சேர்க்குறோமா அப்படின்னா கிடையாது. நம்மளோட விருப்பத்தை தான் அவங்க மேலே திணிக்கிறோம். நம்ம குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவனோட எபிலிட்டி என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமானா கண்டிப்பாக கிடையாது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? முடியும். அதுக்காக நாங்கள் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு ஒரு தேர்வு நடத்துகிறோம். இது ஒரு ஆன்லைன் தேர்வு. இந்த தேர்வு எழுதுறது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்கள் குழந்தையோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவனோட எபிலிட்டி என்ன, அவனோட பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிற இது போன்ற பல பராமீட்டர்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த பராமீட்டர்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமாக எந்த குரூப்பில் நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிற ஆலோசனையை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். அப்படி அந்த ஆலோசனைப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் குழந்தை அந்த துறையில் மிகச்சிறப்பாக பணியாற்றுவார். இந்த சைக்கோமெட்ரிக் தேர்வை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். இணையதளத்தோட முகவரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை எந்த வகுப்பில் இருக்கிற குழந்தைக்கு நடத்தலாம் அப்படின்னா 13 வயசுக்கு மேலே உங்கள் குழந்தை 8th 9th 10th படிக்கிறப்ப நம்ம இந்த தேர்வை நடத்தி அதை எந்த குரூப்பில் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்க தயாராக காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.